திருத்துவம் ட்ரினிட்டி காட் அவரை புரிஞ்சுக்கணும்னா பரிசுத்த தேவ ஆவியானவர் நம்மளோட கூட இருக்கணும் இல்லையா? ரொம்ப ஈஸி அது. நான் வளர்ந்து வந்த காலத்துல சொல்லுவாங்க, ப்ரீச்சர்ஸ்லாம் வந்து திருத்துவத்தை ஆராயாதீங்க, அது வந்து ஆராய்ந்தா நம்மளுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கும் ஆவிக்குரிய ஜீவியத்துல. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் வந்து எவ்வளவு பெரிய பிதாவானவர், ஒரு மனுஷன் இருக்கிறான், அவர் வந்து ஒரு வார்த்தை நம்ம பேசுறோம், நம்ம அந்த வார்த்தையை பேசிட்டு அது எந்த இல்லை அந்த வார்த்தை எந்த இல்லப்பா அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்ப நான் பேசுறேன், நான் பேசலப்பா அப்படின்னு சொல்ல முடியுமா? வார்த்தை என்னுடையது, எனக்குள்ளாக இருந்து வந்திருக்குது இல்லையா? எனக்குள்ள இருக்கிற ஒரு ஆவி, அது ஒரு ஆவி. அது போல பிதாவானவர் மெயினா இருக்கிறார். பிதா, குமாரன் வார்த்தை இல்லையா? நம்ம படிக்கிறோம்ல, வார்த்தை மாம்சமாகி இந்த உலகத்துக்கு வந்து ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது தேவனாகவே இருந்தது இல்லையா? வார்த்தை மாம்சமானார். அவர் தேவன் தானே, தேவன் பரிசுத்த ஆவி, அவர்களுக்குள்ளாக இருக்கிற ஆவி பரிசுத்த ஆவி. இவர்கள் மூவரும் ஒன்னா இருக்காங்க, இன்டர் கனெக்டடா இருக்காங்க, ஒருத்தர் ஒருத்தர் பிரிக்க முடியாது. அது கிறிஸ்தவங்க நம்மளுக்கு நல்லா ஆழமா தெரிஞ்ச உண்மைதான்.